பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு இன்டர்பிரிட்டேஷன், ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் எங்களை இவ்வளமாய் தவறான பாதைகளுக்குள்ளே திருப்பி கொண்டு போகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரோ சொன்னார், பைபிளிலே சொல்லி இருக்கிறார். அவர் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் என்னுடைய ஜீவனை கொடுத்து மீண்டும் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது ஒரு மனுஷனை மீட்டுக்கொள்ள, எங்களை மீட்டுக்கொள்ள. அதை நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், என் வாழ்நாளில் அவர் என்னை மீட்டுக் கொண்டார். இந்த தேசத்திலே நான் ஒரு காரியங்களுக்குள்ளே நான் வாழ்ந்த போது, நான் என் வாழ்விலே நீங்கள் அறியாத காரியம் ஒன்று உண்டு. நான் மரணத்தை விரும்பினவன், மரணத்தை தேடி போனவன், இந்த பூமியிலே வாழ்வு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இருந்தவன். ஆனால் ஒரு நாள் நான் ஆலயத்துக்கு போனேன். அன்று எனக்கு இந்த வேதாகமம் கொடுக்கப்பட்டது. நான் அன்று வாசித்தேன். அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, என்னை நேசிக்க ஒருவர் இந்த பூமியிலே உண்டு என்று சொல்லி. இந்த பூமியிலே மனுஷர் நேசிக்கிறாங்க. ஆனால் அந்த நேசம் எல்லாம் நான் சொல்லுவேன் என்று சொன்னால், ஒரு 100க்கு 10 வீதம், 100க்கு 20 வீதம் ஆகும். மிஞ்சி போனா 25 வீதம். ஏனென்று சொன்னால், தேவனுடைய அன்பு தான் அன்பு கூர்ந்தவனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அன்பு. நான் மனைவியிலே அன்பு கூறலாம், பிள்ளையிலே அன்பு கூறலாம், நண்பர்களிலே அன்பு கூறலாம். ஆனால் நான் அவர்களுக்காக என்னுடைய உயிரை கொடுப்பேனோ என்று கேட்டால், யாரை கேட்டாலும் அவர்கள் ஒரு நிமிஷம் யோசிப்பார்கள் அல்லது ஒரு நிமிஷம் சிரிப்பார்கள். பதில் சொல்ல முடியாதபடி அந்த இடத்திலே நிற்பார்கள். சில பொழுது உடனே சொல்ல, எஸ் நான் கொடுப்பேன் என்று சொல்லி. ஆனால் அந்த சந்தர்ப்பம் வரும்போதுதான் நாங்கள் அவர்களை கண்டுகொள்ள முடியும். ஆனால் இந்த பூமியிலே பாவம் பெருகி இருந்த போது, எல்லா மனுஷரும் நரகத்துக்கு பாத்திரர்களாய் காணப்பட்ட போது, அவர்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றதுக்காக, அந்த அக்கினியிலே அவர்கள் வேகக்கூடாது என்றதுக்காக, தேவனாகிய கர்த்தர் தானே இந்த பூமிக்கு வந்து அவருடைய ஜீவனை அவரே கொடுத்து மறுபடியும் அந்த ஜீவனை பெற்று அவர் அதை எங்களுக்கு கொடுத்தார். அந்த நாட்கள் தான் நாங்கள் இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் தினம் என்று பார்த்து கொண்டோம். ஆனால் நான் இன்றைய நாளிலே ஆண்டவரை நாங்கள் என்ன காரியத்தை குறித்து பார்க்கலாம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே இருந்தபோது, அவர் எனக்கு தந்த விஷயம், நான் உங்களில் வைத்திருக்கிற அன்பு, நான் மனுஷரிடத்திலே கொண்டிருக்கிற அன்பு எவ்வளவு பெரிதான காரியமாக இருக்கிறது. அதை குறித்து தியானி, அதை குறித்து அவர்களுக்கு பேசும்படியாய் அதாவது ஒரு சம்பவம் உண்டு பைபிளிலே. எப்படி என்று சொன்னால், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள், 2 மகன் இருக்கிறார்கள். அதிலே அவர் தகப்பன் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தார். ஒரு மகன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சிறிய மகன் தகப்பனிடத்திலே வந்து தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து தரும்படி, தன்னுடைய சொத்திலே பிரித்து தரும்படி அந்த சொத்தை அவர் பிரித்து கேட்கிறார். அந்த சொத்தை பிரித்து தர சொன்ன போது அந்த தகப்பன் அதை பிரித்து கொடுத்து விடுகிறார். அதை பிரித்து கொடுத்த பின்பு அந்த மகன் போய் தன்னுடைய விருப்பப்படியெல்லாம் வாழ்கிறார். வாழ்ந்த பின்பு அவரிடத்திலே பணம் இல்லை, சாப்பிடுவதற்கு ஏதும் இல்லை. ஆனால் அவர் சரியாய் கஷ்டப்பட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு நினைவு வருகிறது, நான் ஏன் இவ்வளவு இருக்க வேண்டும்? என்னுடைய தகப்பனிடத்திலேயே 100க்கு அதிகமான வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த வேலைக்காரர்களுக்கே திருப்தியான ஆகாரம் இருக்கிறது. நான் அவரிடத்தில் போனால் அவர் எனக்கு ஆகாரத்தை தருவார். நான் அப்படி இருக்கும்போது நான் ஏன் இங்கே பசியாய் பட்டினியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்ப அந்த மகன் வருகிறான் தகப்பனை தேடி. ஆனால் அந்த தகப்பனோ அந்த மகனை ஒவ்வொரு நாளும் பார்த்த வண்ணமாய் இருக்கிறார், தேடுகிற வண்ணமா இருக்கிறார். என்னுடைய மகன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று சொல்லி. அப்படி அவர் தேடுகிற தகப்பனுக்கு அப்படி ஒரு மகன் தூர போய்விட்டான். ஆனால் திரும்பி வரும்போது அந்த மகனை கண்ட தகப்பன், மகன் வரக்கு முன்பம் ஓடி போய் அந்த மகனை அணைத்து, அந்த மகனுடைய உடுப்புகள் அழுக்காய் இருந்த போது தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொல்லி அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை தரிப்பித்து, அவனுக்கு அணிகலன்களை தரிப்பித்து, அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படி அந்த தகப்பன் சொல்லுகிறார். அப்ப அந்த பூமியிலே ஒரு தகப்பன் இப்படி இருக்கிறார். ஆனால் அந்த பைபிள் எப்படி சொல்லுகிறது என்றால், இந்த பூமியிலே இருக்கிற தகப்பன்மார்கள் பொல்லாத தகப்பன்மார்கள் என்று சொல்லி, பொல்லாத தகப்பன் அப்படி என்று சொன்னால்
நன்மைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் நினைக்கிற தகப்பன்மார்கள், மற்ற எல்லாருக்கும் நன்மை நினைக்காது. ஆனால் நானோ பரம தகப்பன், யாவருக்கும் நன்மையை நினைக்கிற தகப்பன். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு கடவுள்கள் வேறு, நாங்கள் வேறு மத, வேறு தகப்பன், வேறு பிள்ளைகள். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் தான் எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிறேன். நீங்கள் என்னிடத்திலே வரும்போது நான் அவர்களுக்கு சகலவற்றை கொடுக்க போதுமானவரை இருக்கிறேன் என்று சொல்லி அந்த காரியத்தை நான் உங்களோடு கூட வாசிக்க விரும்புகிறேன். நான் வாசிக்கிறேன். ஏனென்று சொல்லி சொன்னால், ஒரு தேவன் அந்த அந்த 15வது அதிகாரம் இப்படியாய் தொடங்குகிறது. அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோடு கூடி இருக்கும்போது அந்த இடங்களிலே சிலர் இருந்தார்கள். அதிலே பாவி என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் காணப்பட்டான். அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனாய் காணப்பட்டான். அவனோடு கூட போய் அவர் பந்தி இருந்து அவரோடு கூட பேசிக்கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது தங்களை பாவிகள் அல்ல என்று சொல்லுகிற அந்த காலத்திலே காணப்பட்ட வேத பாருங்கிற பரிசேயர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், ஆலயத்திலே காணப்படுகிறவர்கள், எப்படி விளங்கப்படுத்தலாம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போய் இருந்தது ஆலயத்துக்குள்ளே காணப்படாதவன், அதாவது ஒரு கிறிஸ்டியன் அல்லாதவன் என்று சொல்லலாம். மற்றவர்கள் அந்த கிறிஸ்டியன் என்று சொல்லப்படுகிற ஆலயத்துக்குள்ளே காணப்படுகிறவர்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இவர் போய் அந்த பாவிகளோடு உட்கார்ந்து இருக்கிறார், ஆலயத்துக்கு உட்படாத மற்ற ஜனங்களோடு காணப்படுகிறார் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒருவனுக்கு 100 ஆடு இருந்து ஒரு ஆடு தொலைந்து போனால் அவன் அந்த 99 விட்டுட்டு அந்த தொலைந்த ஆடை அவன் தேடி போகாமல் இருப்பானோ, அதே போலதான் இவன் தொலைந்து போனான், இன்று என்னுடைய சமூகத்துக்கு காணப்படுகிறான், அதனாலே நான் அவனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அன்பின் பிரியமானவர்களே, அதே போலதான் ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு தூரம் தொலைந்தவனுமாய், தேவனை விட்டு தூர இருக்கிறவனுமாய் காணப்படும் போது, அவனுடைய வார்த்தையை கேட்டு அவனிடத்திலே வரும்போது அவர் அவனோட வந்து வாசம் பண்ணுகிற அவர் தேவனாய் இருக்கிறார். அவருடைய அன்பு எப்படியான அன்பு என்று சொன்னால், தன்னை வெறுக்கிறவர்களும் புறக்கணிக்கிறவர்களும் ஒதுக்குகிறவர்களுமாய் இருக்கிற அவர்கள் இடத்திலே வந்து அவர்களுக்காக செய்கிற அன்பு. அதை நான் முதல்ல ஒரு கதை என்று சொன்னேன். ஒரு மகன் தகப்பனை விட்டு தூரம் போய் திரும்பி வருகிறான். அந்த மகன் திரும்பி வந்த பிறகு அவருடைய தகப்பன் சொல்லுகிறார், இவன் மரித்தான். 24வது வசனம் சொல்லுகிறது, இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்ப தேவனுடைய அந்த ஜனங்கள் ஒருவன் காணாமல் போற பின்பு அந்த தேவனுடைய ராட்சியத்துக்குள்ளே வரும்போது அவ்வளவாய் சந்தோஷப்படுவார்கள். அதுதான் தேவனுடைய இருதயம். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதே போல தான் தகப்பனானவன் மகன் போய் என்ன செய்யணும், எப்படி உயிரோடு இருக்கிறானோ இல்லையோ, அப்போ அவரை பொறுத்தவரில்லை, அல்லது அவர் நினைச்சிருக்கலாம் அவன் மரித்திருப்பானோ ஒன்று. ஆனால் பைபிளின் படி எப்படி என்று சொன்னால், அவன் தேவனுடைய ஆவி இல்லாத, தேவனை விட்டு தூர இருந்து இருக்கிறவன், அவன் ஒரு மரணத்துக்குள்ளே வாழுகிறவனாய் இருக்கிறான். அவன் கடவுளுக்கு தூரமாய் இருக்கிறவனாய் இருக்கிறான். அதனால இதை அவர் சொன்னார், ஒருவன் என்னிடத்தில் வரும்போது நான் அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறேன், மறுபடியும் அவன் ஜீவனை பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லி. அப்ப பைபிளில் இன்னொரு சம்பவம் இருக்கிறது. உயிரோடு இருக்கிற ஒரு ஆளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் மரித்து போனான் என்று சொல்லி. ஆனால் மரித்து போனவனை பார்த்து சொல்லுகிறார், இவன் மரிக்கவில்லை என்று சொல்லி, நித்திரையாய் இருக்கிறான் என்று சொல்லி. ஏனென்றால் பாவம் தான் மரணம், அது அடுத்த சாப்டர். ஆனால் தேவனிடத்திலே வரும்போது, இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வரும்போது, எங்கு மரணத்துக்கு ஏதுவானவைகள் அல்லது எங்கே இருளுக்கு ஏதுவானவைகள் காணப்படுகிறதோ அவைகள் யாவையும் அவர் ஒளியாக்குகிற தேவனாய் காணப்படுகிறவராயிருக்கிறார். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், அந்த எப்படி அந்த தகப்பனுடைய 2வது குமாரன் அவன் போய் திரும்பவும் வரும்போது அவன் உயிர் பெற்றவனாய் காணப்படுகிறானோ, அதே போலதான் நான் அவர்களோடு பந்தி இருக்கிறவர்களிலே ஒருவன் தொலைந்து போனவனாய் இருந்தான், அவன் திரும்பவும் காணப்பட்டான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப நாங்கள் தேவன்
கொடுக்கிற அன்பு. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறது அவருடைய அன்பு எப்படியான அன்பு என்று சொன்னால், காணாமல் போனவர்களை, தன்னை விட்டு தூர இருக்கிறவர்களை தேடி வருகிற அன்பு. அதே போல இறங்குகிற அன்பு. அவர்கள் வரும்போது அப்படித்தான் அந்த தகப்பன் எவ்வளமாய் பார்த்து கொண்டு இருந்தாரோ, தூரத்திலே கண்டபோது தன்னுடைய மகனை அணைத்து கொண்டாரோ, அதே போலதான் கர்த்தராகிய ஆண்டவரும் அவர் ஒரு மனுஷன் அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே வரும்போது தனக்கு உண்டானவைகளை அவர் கொடுக்கிறார். வாசிக்கிறோம், அவருக்கு உண்டானவைகள், அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவனை அவர்களுக்கு தருகிறார். அந்த ஜீவனை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். அதே போல அவர்களுக்கு கொடுக்கிற ஜீவனை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. அப்ப ஒரு மனுஷன் தேவனிடத்திலே வரும்போது தேவன் தன்னிடத்திலே உள்ளவைகளை அந்த மனுஷனுக்கு கொடுக்கிறார். ஒரு மனுஷன் கூட மனுஷனிடத்தில் வரும்போது தனக்கு இருக்கிறவைகளை கொடுத்து விட மாட்டான், அது கூட அழிந்து போகின்றவைகள். ஆனால் ஒரு மனுஷன் தேவனிடத்திலே வரும்போது அந்த தேவன் கொடுக்கிற காரியம் அழிந்து போகாத காரியம், அதுதான் அவருடைய ஜீவன். அந்த ஜீவன் தான் நித்திய ஜீவனுக்கு காரணமாய் இருக்கிறது என்று சொன்னால், தேவன் அவ்வளமாய் ஒரு மனுஷனிலே அன்பாயிருக்கிறார். அவர் அந்த அன்பின் நிமித்தம் தான் இந்த பூமிக்கு அவர் இங்கு வந்தார். அவர் பூமிக்கு வந்ததை நாங்கள் அறியவில்லை. அதே நேரம் ஏன் நாங்கள் அறியாமல் இருக்கிற காரியங்கள், நாங்கள் சரி என்று நினைக்கிற காரியங்கள் சில வேளை பிழையாகி விடலாம். நாங்கள் பிழை என்று நினைக்கின்ற காரியங்கள் சில வேளைகளிலே தவறாகி விடலாம். ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவரை அறியாது விட்டால், நாங்கள் ஒருவரை அறியாது விட்டால் நாங்கள் அவரை அறிய முடியாது. அவரை அறிந்த பின்புதான் நாங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியும். எப்படி ஒருவருடைய நன்மைக்கான நல்ல காரியங்கள், நாங்கள் சில வேளைகளில் ஒருவரை பார்க்கும் போது, அவரை குறித்து கேள்விப்படும் போது நாங்கள் சில வேளை தவறாய் கேள்விப்படுவோம். அவரை குறித்து சொன்னவர்கள் எங்களுக்கு தவறாய் சொல்லியிருப்பார்கள். ஆனால் நாங்கள் அவரை காணும் போது, அவரோடு பழகும் போது சில வேளையிலே நாங்கள் அறிந்து கொள்ள முடியும், நாங்கள் இவரை குறித்து கேள்விப்பட்டது தவறான காரியமாய் காணப்படுகிறது சொல்லி. ஏனென்று சொன்னால், அவர்களை காணப்படும் போதுதான் நாங்கள் அவைகளை அறிந்து கொள்ள முடியும். அதனாலே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வீர்களானால் அல்லது காண்பீர்களானால், அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வருமானால், நீங்கள் அவரை இன்னும் அறிந்து கொள்ளலாம், இன்னும் அவரை கண்டுகொள்ளலாம். ஏனென்றால் கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால், நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் பைபிள், எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, மரித்தவர்களான எங்களை, மரித்திருந்த எங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி. நாங்கள் மரித்து இருந்தோம், நாங்கள் பாவத்துக்கு மரித்து இருந்தோம், அவர் எங்களை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி. அவருடைய அன்பு எங்களை உயிர்ப்பிக்கிற அன்பு, எங்களுக்கு தாங்குகிற அன்பு, போஷிக்கிற அன்பு, உடுத்து வைக்கிற அன்பு. தேவன் ஒரு மனுஷனிலே அன்பாயிருந்தால் அவனை காக்கிற அன்பு. ஒரே நாளில முழுமையையும் சொல்லிவிட முடியாது. என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் வைத்த அந்த வார்த்தைகளே நான் உங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன். ஒருவனுக்கு ஜீவனை கொடுக்கிற அன்பு, அதாவது மரித்திருக்கிறவனை உயிர்ப்பிக்கிற அன்பு. நான் உண்மையிலே என் வாழ் நாட்களிலே இந்த பைபிளை வாசிக்க முன்பு இப்படியான வார்த்தைகளை நான் கேட்டதில்லை, நான் கண்டதும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை எந்த ஒரு புத்தகத்திலும். ஏனென்று சொன்னால், ஒருவனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு அது தேவனுடைய அன்பாக இருக்கிறது. அதே போல ஒருவரை உயிர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி, ஒருவரை உயிர்ப்பிக்கிற அன்பு தேவனுடைய அன்பு. அவர் ஏனென்று சொன்னால், அவர்களை உயிர்ப்பிக்கத்தக்கதாய் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மறுபடியும் பெற்று அந்த ஜீவனை எங்களுக்குள்ளே வைக்கிறபடியினால் அந்த உயிர்த்தெழுதல் எங்களுக்குள்ளே காரணமாக இருக்கிறது. அதனாலே நாம் சொல்லப்படுகிறது, உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி. அந்த 2 உயிர்த்தெழுதல் உண்டு. ஆனால் நித்திய ஜீவன் உயிர்த்தெழுதல் எங்களுடைய சரீரத்திலேயே எங்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. நாங்கள் இப்படி வாழுகிற இந்த நாட்களிலேயே எங்களுக்குள்ளே ஒரு உயிர்த்தெழுதலை நாங்கள் காண முடியும், ஒரு மாற்றத்தை காண முடியும். ஒரு மரித்திருக்கிற காரியம் உயிரடைய முடியும். ஒரு எலும்புலே ஒரு காரியம் மரித்திருக்கா, அது உயிரடையும். என் சரீரத்திலே ஒரு காரியம் மரித்திருக்கா, அது உயிரடையும். அதே போல எங்களுடைய ஜீவன் கூட மரித்திருக்கிற ஜீவன் உயிரடையும். நீங்க யோசிக்கலாம், என்னடா நான் உயிரோடு தானே இருக்கிறேன், எப்படி மரித்திருக்கிறேன் என்று சொல்லி. அது தேவனுடைய ஆவி தான், அதாவது ஜீவன், உயிரோடு, அது அழியாத ஜீவன்.
இது அழிந்து போகிற ஜீவன். இந்த அழிந்து போகிற ஜீவனுக்குள்ளும் அவர் அழியாத ஜீவனை கொடுக்கின்றார். அந்த அழியாத ஜீவன் எங்களுக்குள்ளே வரும்போது இந்த சரீரம் ஒரு நாள் மரித்து போகும், ஒரு நாள் இறந்து போகும். அதன் பின்பு தேவனாகிய கர்த்தர் வரும்போது அந்த அழிந்து போன சரீரம் அப்படியே போய்விடும். அந்த அழியாத இந்த ஜீவன் தேவனோடு கூட சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்களே அவரோடு கூட 1000 வருஷத்துக்களே வாழ்கின்றது. அது பெரிய அதை நான் இந்த இடத்துல சொல்ல வரவில்லை. ஆனால் இதை நான் சொல்லுகிறேன். அது என்னென்று சொன்னால், ஒரு மனுஷன் யோசிப்பான், நான் உயிரோடு இருக்கிற என்னை நான் செத்து போனேனே அல்லது மரித்து போயிருக்கிறேனே என்று சொன்னால் ஒருவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலே தான், அதாவது அவனுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஜீவன், நாங்கள் வாசிக்கிறோம், ஒரு மனுஷனை தேவன் உண்டு பண்ணும்போது அவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதுகிறார். ஊதும் போது அவன் ஜீவ ஆத்மாகிறான். அப்ப அந்த ஜீவன் தேவனுடைய ஜீவனோட கலந்து இருக்கிறது. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அந்த ஜீவன் அவனை விட்டு விலகி போகிறது. அங்கு பாவம் உயிர் கொள்ளுகிறது. அப்பொழுது பிறகு தேவனுடைய ஜீவன் வரும்போது, கடவுளுடைய ஜீவன் வரும்போது பாவம் மரிக்கிறது. தேவனோடு கூட அவன் திரும்பவும் இணைகிறான். அப்ப தேவனோடு இணைகிறது தான் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை உயிர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி. அது கடவுளோடு நாங்கள் வாழும்படி, கடவுளோடு நடக்கும்படி, நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும்படி அவர் எங்களை உயிர்ப்பிக்கின்றவராய் இருக்கிறார். அவர் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் எங்களே அன்பாய் இருக்கிறார். தேவன் ஒருவரே எங்களில் அன்பாய் இருக்கிறார். மற்றவர்கள் அன்பாய் இருப்பதை பார்க்கிலும் தேவன் எங்களில் அன்பாய் இருக்கிறதை நாங்கள் கண்டுகொள்வது. ஒரு மனுஷன் அதை கண்டு கொண்டு விட்டால் அவன் வேறு எந்த அன்புக்கும் தேடி திரிய மாட்டான், வேறு எந்த அன்புக்கும் அலைய மாட்டான். ஏனென்று சொன்னால், என் வாழ்நாளிலே நான் கண்டதையே நான் சொல்லுகிறேன். இந்த பூமியில், இந்த லண்டன் தேசத்திலே நிறைய காரியங்கள் நான் என் வாழ்விலே நான் எதிர்பார்த்திருந்தேன். நிறைய காரியங்களை செய்யும்படி நான் இருந்தேன். ஆனாலும் ஒரு நாள் நான் தேவனுடைய அன்பை கண்டேன். அதற்கு பிறகுதான் எனக்கு தெரிந்தது, இந்த பூமி என்பது, இந்த பூமியில இருக்கிறது என்பது எதுவும் நிலையற்றது, எல்லாம் அழிந்து விடும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், எபேசியர் 5வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே, உன்னை கிறிஸ்துவுக்குள்ளே அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார் என்று சொல்லி. பிரகாசிக்க பண்ணுகிறது என்பது ஒரு சூரிய வெளிச்சம் வரும்போது அந்த வெளிச்சத்துக்குள்ளே வாழ வைப்பது. நாங்கள் கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணும்போது, அவருக்குள்ளே நாங்கள் வரும்போது, அவருடைய ஜீவன் எங்களுக்குள்ளே வரும்போது, நாங்கள் நித்திரை கொண்டவர்களும் சில காரியங்களுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்தவர்களுமான நாங்கள் அவைகளை விட்டு கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது, அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ளே வரும்போது, அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் காணப்படும் என்று சொல்லி, அப்படி ஒரு மனுஷனை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார் என்று சொல்லி, அவர் பிரகாசிக்க பண்ண தேவன் பாருங்க, ஒரு மனுஷனை அவர் விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அவனை விடுவித்து அவருக்குள்ளே தன்னுடைய ஜீவனை வைத்து, அந்த ஜீவன் அவருக்குள்ளே ஒளியாயிருந்து அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஒரு வெளிச்சம் தான் ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறது. அதனாலே அந்த பிரகாசமானது அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. அதையோடு கூட அவர் ஒருவனை எப்படி காக்கின்றார், எப்படி தப்பு வைக்கிறார் என்று சொல்லி, ஒருவனை தேவன் உயிர்ப்பிப்பதும் தேவனுக்கு அவன் இடம் கொடுப்பது தான் ஒரு வாழ்விலே ஒரு முக்கியமான சம்பவம். இப்ப ஒருவர் நேசிக்கும் போது, இப்ப 2 பேர் இருக்கும்போது, ஒருவர் நேசிக்கும் போது, ஒருவர் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும் போது, மற்றவர் அந்த நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு திரும்ப நேசிக்கும் போது அங்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். இந்த பூமியிலே அப்படித்தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 பேர் இருக்கலாம், அல்ல ஒரு கேர்ள் அண்ட் பாய் என்று சொல்லலாம். அப்போ ஒரு போய் வந்து அந்த கேர்ள் என்று சொல்லும் போது, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும் போது, அவர் நேசிக்கிறேன் என்று சொல்லும் போது அங்கு ஒரு உயிர் உண்டாகும், அங்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும், அங்கு அவர்களிடத்திலே ஒரு சமாதானம் உண்டாகும். அதே போலதான் தேவன் எப்பொழுதும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க, அதை அறியாதது போல் இருந்த நான், அவர் ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி போகும்போது, அவர் நேசிக்கிற அன்பை நான் கண்டு அவரை நேசிக்க அந்த நேசிப்பதை இருவரும் உணர்ந்து கொள்ளும் போது, அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு மனுஷன் தேவனுக்கு இடம் கொடுக்கும் போது, தேவன் அவனை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, தன்னுடைய அன்பை
அறிந்து கொள்ள பண்ணுகிறாயிருக்கிறார். அப்படி வரும்போது அவனுக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, அதனால் இந்த ஆண்டவராகிய கிறிஸ்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி, அதான் ஒருவன் மரித்தாலும் பிழைப்பான். கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் உயிர்த்தெழுந்திருக்கிறான் இருந்தால் அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி, அதே நேரம் நான் 2-3 பேரை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இந்த பைபிளிலே தானியேல் என்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் தேவனுக்கு பிரியமான மனுஷனாக இருந்தார். அவருக்கு ஒரு பிரச்சனை, சோதனை வந்தபோது தேவன் அவரோடு கூட இருந்து அவரை நடத்தினார். சிங்க கெவியிலே போட்டார்கள். இது கதை அல்ல, உண்மையாய் நடந்த சம்பவம். சில கதைகளை, புராணங்களை நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல இது கதை அல்ல, உண்மையாய் நடந்த சம்பவத்தை தான் இங்கு ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு நாட்களில் இயேசு கிறிஸ்து பிறக்க முன்பு தானியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் தேவனுக்கு முன்பாக எப்பவும் உத்தமமும் உண்மையுமாய் தேவனை நேசிக்கிறவராய் காணப்பட்டார். அவரை நேசித்ததின் நிமித்தம் அவருக்கு ஒரு போராட்டம் வந்தது. அந்த போராட்டத்தின் நிமித்தம் அவரை சிங்கத்திலே போட்டார்கள். இப்ப இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ராஜாக்கள் அல்ல, இப்ப இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் சீரோக்கள். அப்படித்தான் சொல்லல, அவரை ஒரு முடிவு எடுக்க இல்லாது. அந்த நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது யாராலும் மாற்ற முடியாது. அது மோதிரம், அதை ஸ்பெஷலாக மோதிரத்தை போட்டு குத்தி வச்சு விட்டா அந்த சட்டத்தை ராஜாவே மீற முடியாது. ஏன்னா அப்படித்தான் ராஜாவினுடைய சட்டம். அதை மீறினா ராஜாவை மதிக்க மாட்டாங்க, அல்லது வேறு ராஜாவை தேடி போயிடுவாங்க. அப்படி இருந்தபடினாலே அந்த ராஜா எழுதின சட்டத்தை ராஜாவை மாற்ற முடியாது. அப்படி ஒரு காரியம் அந்த இடத்துல வந்தபோது அந்த தானியேலை கொண்டு போய் சிங்க கெபியில போடுறாங்க. போட்ட போது அந்த ராஜாவுக்கே தெரியும் இந்த மனுஷன் நல்ல மனுஷன் என்று. ஆனா ராஜாவுக்கு பிரியமில்லைத்தான். ஆனா அவர் போட்ட சட்டத்தை அவரை மீற முடியாதபடியினாலே அங்கு கொண்டு போடுகிறார்கள். ஆனால் தேவன் அவரோடு கூட இருந்து அவரை நடத்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறார், நடத்தின தேவனாய் இருக்கிறார். அதை ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிற தானியேல் 6வது அதிகாரத்திலே அவர் கொண்டு போட்ட பிறகு தேவன் அவரை தப்புவிக்கும் போது ராஜா வந்து கேட்கிறார். 20வது வசனத்திலே ராஜா கபிக்கு கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலே என்று கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று கேட்கிறான். அப்ப அந்த ராஜா கவலையா இருந்த ராஜா, என்றால் சிங்க கெபியில் ஒருவனை போட்டால் சிங்கம் எப்படியும் அவனை சாப்பிட்டிடும். அதனாலே அவர் கவலையா இருந்தாரு. ஆனால் அப்பொழுது தானியேல் சொல்லுகிறார், அப்பொழுது தானியேல், ராஜாவை நீ வாழ்க என்று சொன்ன பொழுது சொல்லி போட்டு சொல்லுகிறார் 22வது வசனத்திலே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. ஒரு மனுஷன் தேவனை நேசித்து தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் காணப்படுவான், தேவனை நேசித்து வந்த பின்பு. அப்போ ஒரு தேவனை அறியாதவனை தேவன் நேசித்து அவன் தேவனை அறிந்து வந்து அவன் தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கின்ற பட்சத்திலே சிங்க கெவி கூட அவன், அந்த சிங்கம் கூட அவனை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் தன் தூதனை அனுப்பி காக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவ்வண்ணமாய் அன்பு கூறுகிறவர். அதான் முதல் பார்த்தேன், அவர் மரணத்திலே உயிர்த்தெழுதலை கொடுக்கிறவர், அவர் ஜீவனை கொடுக்கிறவர் என்று சொல்லி, அதே போல அந்த ஜீவனை காக்கும்படி தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிற தேவன், அவ்வண்ணமாய் அன்பு கூறுகிற தேவன் அந்த தேவனாய் இருக்கிறார். அது ஒருவனை அவர் நேசித்தாரானால் அதே போல அவனும் அவரை நேசிப்பானால் அவனை சேதப்படுத்துவதற்கு இந்த பூமியிலே அதிகாரம் இல்லை, கர்த்தர் கொடுக்கும் வரைக்கும். ஆனால் மரணம் ஒரு மனுஷனுக்கு வரும். தேவன் அவன் சொல்லுகிறான், நான் உமக்கு நீதி கேடு செய்ததில்லை, தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. நாங்கள் யார் சொல்ல முடியும்? இன்றைய நாளில் நாங்கள் சொல்ல முடியுமா? நாங்கள் தேவன் முன்பாக, அப்பா நான் உமக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருக்கிறேன், நான் ஒருவனுக்கும் நீதிகேடு செய்ததில்லை, நீதிகேடு நான் நினைத்தது இல்லை, ஒருவனுக்கும் தீங்கு நினைத்ததில்லை என்று சொல்லி தேவன் விரும்புகிற மனுஷன், அப்படியான மனுஷனை தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அப்படி ஒருவன் தேவனோடு நடக்கும் போது, அப்படி நடக்காட்டியும் அவர் காக்கின்றாரு, அழிகின்றார். ஆனால் அவர் எவ்வளவுமாய் இருக்கிறார், அவருடைய அன்பு எப்படியானது என்பதை காண்பிப்பதற்கு இதை காட்ட வேண்டியதாக இருக்கிறது. அதே போல அவர் இன்னும் ஒரு சந்தர்ப்பம், அக்கினியிலே கொண்டு வந்து போட்டார்கள். அக்கினியிலே ராஜா போடுகிறார். அக்கினியிலே போட்ட பின்பு
ராஜா பார்க்கிறார், அவர்கள் எரிந்து விட்டார்களா என்று சொல்லி. போடப்பட்டவர்கள் 3 பேர், ஆனால் அங்கு 4 பேர் உலாவுகிறார்கள். அப்ப போட்டவர்களை ராஜா கேட்கிறார், நான் போட்டது 3 பேர், ஆனால் 4 பேர் உலாவுகிறார்கள் என்று சொல்லி. பிறகு அந்த ராஜா வந்து சொல்லுகிறார், அந்த 4வது சாயல் தேவகுமாரனுக்கு ஒப்பான சாயலாய் இருக்கிறது என்று. அப்ப அவர்களும் தேவனுக்காக நின்றவர்கள். தேவனை அல்லாமல் நாங்கள் வேறு யாரையும் வணங்க மாட்டோம் சொல்லி ஒரு ராஜா பொற்சிலையை கட்டி வணங்க சொன்னபோது நாங்கள் அதை வணங்க மாட்டோம். அவருடைய எரித்து போடுவேன் என்று சொன்னபோது அவர் சொன்னார், அவர் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி. அப்படி தேவன் தப்பு வைக்காட்டியும் நீர் கட்டின ராஜாவினுடைய சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னபோது அவர்கள் அக்கினியிலே கொண்டு வந்து போடுகிறார்கள். அக்கினியிலே போட்ட போது தேவன் அவர்களோடு கூட உண்டாவினார். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போதும், அக்கினி போன்ற ஒரு சூழ்நிலை வரும்போதும், எங்களை எரித்து போடத்தக்கதான ஒரு சூழ்நிலை வரும்போது கூட அந்த இடத்திலே உலாவி அவர்களை காக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இது தேவனுடைய அன்பு. தேவன் மனுஷன் இந்த நாட்களிலே அப்படி ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா அதை குறித்து தெரியாது, நான் பேச வரவில்லை. ஆனால் தேவனுடைய அன்பு ஒரு மனுஷனிடத்திலே, இந்த பூமியில இருக்கிற மனுஷனிடத்திலே எப்படி காணப்படுகிறது? நாங்கள் சாதாரண மனுஷர்கள், நாங்கள் மண் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. மண்ணினால் எங்களை உண்டு பண்ணி தான் அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி, தன்னுடைய சாயலின்படி எங்களை ஊதினார், எங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி, அவருடைய ஜீவ சுவாசத்தை எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் என்று சொல்லி, ஜெயிக்கும்படி அழைத்திருக்கிறார் என்று சொல்லி, நாங்கள் தோற்று போகும்படி அல்ல, நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்படி அல்ல, அல்லது எங்களை இன்னொருவர் ஓவர்கம் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு இருக்கும்படி அல்ல. அவர் எங்களை எப்படி என்று அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம். அதற்காக நான் ஒருத்தனை அடித்து துவைச்சு அந்த மாதிரி இல்லை. எங்களை ஒரு தவறான காரியம் எங்களை மேற்கொள்ள வரும்போது, அல்லது எங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியம் வரும்போது, அந்த காரியம் எங்களை மேற்கொள்ளாதபடி அவைகளை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாய் அவர் எங்களோடு கூட இருந்து தான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அவன் ஒரு தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருப்பாரானால் அவனை யாரும் வென்றுவிட முடியாது, யாரும் அவனை அழித்துவிட முடியாது. ஆனால் தேவன் அவனோடு கூட இருப்பார். அதனாலே தான் அவர், நான் மனுஷன் மேல் கொண்ட அன்பு, மரித்தேன் உயிர்த்தேன், ஆனாலும் நான் இந்த பூமியில எப்படியாய் மனுஷனோடு கூட இருந்து செய்கிறேன் என்று சொல்லி நிறைய காரியங்கள் உண்டு. ஏனென்றால் தேவன் மரித்தோரை உயிர்ப்பித்தார், முடமுள்ளவர்களை நடப்பித்தார், குருடர்களை பார்வையடைய வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், ஊமையர்களை பேச வைத்தார். இங்கே எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு வைத்திருக்கிறது. ஏன் இது ரெக்கார்ட் பண்ணப்பட்டு தந்திருக்கிறது என்று சொன்னால், அதை கண்டவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை கண்டவர்கள் ஒரு கதையாகவோ அல்லது ஒரு சரித்திரத்துக்காகவோ அல்ல. பழைய ஏற்பாட்டிலே அவர்களிடத்திலே ஒரு முறைமை காணப்பட்டது. இஸ்ரவேல் வம்சத்திலே ஒரு காரியம் காணப்பட்டது. கடவுள் அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்தால் அதை அவருடைய பிள்ளைகள் அறியும்படிக்கு அவங்க அங்கே ஒரு காரியத்தை செய்து வைப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டா அங்கே இருந்து மீட்டு கொண்டு வந்ததற்கு ஒரு காரியத்தை செஞ்சு வைப்பாங்க. அப்படி தேவன் அவர்களுக்கு செய்ததை அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் நினைவு கூறும்போது தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் தேவனையும் அறிந்து கொள்ளும்படியாகவும் தான் இந்த வேதாகமம் கொடுக்கப்பட்டதே தவிர ஒரு மத காரியமாய் கொடுக்கப்படவில்லை. மற்ற மதங்கள் கொடுக்கிறபடி, மற்ற காரியங்கள் கொடுக்கிறபடி இது கொடுக்கப்படவில்லை. இது கொடுக்கப்பட்டதுக்கு ஒரே நோக்கம் ரிலிஜன் உருவாக்குறதுக்கு அல்ல. ஒரே நோக்கம், தேவன் மனுஷனோடு கூட உலாவுகிற ஒரு மனுஷன் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பலர் ரிலிஜனாக சொல்லி கொண்டு வந்த சில பிரச்சனைகள், அது எல்லாம் போலி, அதெல்லாம் அவருடைய சுயநலத்துக்காக செய்கிறார்கள். ஆனால் இந்த பைபிள் கொடுக்கப்பட்ட, இந்த ஜீவனுள்ள வார்த்தை கொடுக்கப்பட்டதற்கு ஒரே ஒரு நோக்கம், தேவன் மனுஷனிடத்திலே அன்பு கூறுவதும், தேவன் மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்துவதையும் அவர் காண்பிக்கவும், தான் தேவனோடு மனுஷனோடு கூட எவ்வளவுமாய் தான் நடக்கிறேன் என்பதை தெரியப்படுத்தும்படிக்கு தான் இந்த பைபிள், அதாவது ஜீவனுள்ள வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே தேவன் என்னுடைய இருதயத்திலே வைத்த காரியம், அவருடைய அன்பை ஒருவன் அறிந்தானால் அந்த அன்பை விட்டு அவன் போகமாட்டான்.
அந்த அன்பை தான் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் நாங்கள் சில இடங்களிலே பழகுவோம், சில காரியங்களில் ஆக்களோடு பழகி கொண்டு வருவோம். சில இடங்களிலே அந்த அன்பு போலியாக இருக்கும், சில இடங்களிலே அந்த அன்பு உண்மையாக இருக்கும், சில வழியில் அந்த அன்பு நிலை இல்லாமல் போய்விடும், சில வழியில் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போய்விடுவார்கள், அவர்கள் எங்களை விட்டு போய்விடுவார்கள். ஆனால் நாங்கள் இறக்கும் வரைக்கும் எங்களை விட்டு பிரியாத ஒருவர், எங்களை விட்டு விலகாத ஒருவர் என்று சொன்னால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால், என்னுடைய வாழ்விலே நான் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஆனால் ஒருவர் அவருடைய வாழ்விலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை கண்டு அந்த அன்புக்குள்ளே வந்து விட்டால் அவர் மரண பரியந்தம் உன்னை விட்டு விலகாதவராயிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் மரண பரியந்தம் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அப்ப அந்த ஒருவர் எங்களோடு கூட மரண பரியந்தம் நடக்க தயாராக இருக்கிறார். அவருடைய அன்பு எனக்கு மரண பரியந்தம் இருக்கிறது என்று சொல்லி இந்த பூமியிலே சொல்லத்தக்கவர்கள் ஒருவரும் அல்ல. ஏனென்று சொன்னால் கணவன் மனைவியாக இருப்போம், ஆனாலும் எங்களுடைய அன்பு சில வேளைகளில் மாறுபடும். சில வேளைகளில் கணவன் மனைவி கூட பிரிந்து போய் விடுகிறார்கள். கல்யாணத்துக்கு வரும்போது சொல்லுகிறார்கள், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, சகல வேளைகளிலும் முன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. ஆனால் சில வேளைகளில் இடையிலே மரித்து போய் விடுகிறார்கள், இடையிலே விட்டு வேறு திருமணம் செய்து விடுகிறார்கள். சில காரியங்களை நிமித்தம் பூமி அவர்களை பிரித்து விடுகிறது. ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்துவ சொன்னார், நான் உன்னோடு கூட வந்து வாசம் பண்ணினால், நீ எனக்கு என்னுடைய இருதயத்தை திறந்து தந்தால், நான் அந்த இருதயத்திலே நீ எனக்கு திறந்து தரும்போது நான் உன்னோடு கூட உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற போது நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். எப்போ என்று சொன்னால் உன் மரண பரியந்தம், until my death. அப்போ மரண பரியந்தம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தவும் வழி நடத்தவும், எங்களை விட்டு விலகாதவரும் கைவிடாதவரும், எல்லா ஆபத்து நேரங்களிலும் எங்களோடு கூட இருக்கிறவருமாய் இருக்கிற ஒருவர் எங்களுக்கு உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ஒருவன் ருசி பார்த்து விட்டு திரும்பி போக மாட்டான். அப்படி அவன் போவானால் அவன் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கவில்லை என்றதான் அர்த்தம். ஏனென்று சொன்னால், நான் அதோடு கூட முடித்து விடுகிறேன், 2 சாப்பாடு கடை இருக்குமானால் நாங்கள் இந்த சாப்பாட்டு கடையில் போய் சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாட்டு கடையில் போய் சாப்பிட்டு இந்த கடையில் வந்து நல்லா இருந்தது, அந்த கடையின் உங்களுக்கு ருசி இல்லை, ஆனால் திரும்ப நாங்கள் ருசி இல்லாத கடையில் போய் சாப்பிட மாட்டோம். திரும்ப அந்த இடத்துக்கு தான் போவோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் அந்த ருசி பார்த்தபடினாலே. அதே போல தான் தேவனாகிய கர்த்தரை ஒருவன் ருசி பார்த்தான் என்று சொன்னால் அவன் அவரை விட்டு போக மாட்டான். இந்த இடத்துல நான் சொல்லத்தக்க ஒரே விஷயம், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுப்பீர்களானால் அவர் அங்கு வந்து வாசம் பண்ணுவார். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் அந்த இருதயத்திலே வாசம் பண்ணும்போது எங்களுக்குள்ளே அவர் வாழ்வதை நாங்கள் காண முடியும், அறிய முடியும். இதோடு நான் முடித்துக் கொள்ளுகிறேன். நான் இந்த இடத்துல நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கும் கூட தான் தேவனே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் சாயலாய் நீர் வந்து, கிறிஸ்துவாய் இந்த பூமிக்கு வந்து எங்களுக்குள்ளே ஜீவனாயிருக்கிறேன், மரித்து உயிர்த்தெழுந்து எங்களுக்கு ஜீவனாயிருக்கிறேன். ஆண்டவரே, நீ சொன்னி, நான் வந்து உன்னுடைய கதவை தட்டுகிறேன், உன்னுடைய இருதய கதவை தட்டுகிறேன். நீ எனக்கு அந்த இருதயமாகிய கதவை திறந்தால் நான் உன்னோடு கூட வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னி. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நீர் எங்களோடு கூட வாழ்படி நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த சலாக்கியத்தை நாங்கள் இழந்து விடாதபடி ஆண்டவரே, ஓ அப்பா, மரண பரியந்தம் நான் அதை காத்துக்கொண்டு வாழவும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, மரண பரியந்தம் அதை பெற்றுக்கொண்டு காத்துக்கொள்ள தேவரே நீங்கள் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்று சொன்னால் அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் எனக்கு ஒளியாயிருக்கிறது, அந்த ஒளி மனுஷருக்கு ஒளியாயிருக்கிறது, அது நித்திய ஜீவனாயிருக்கிறது. ஆண்டவரே அப்பா, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சகல துதிகன மகிமையும் ஒருவருக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆமென்.